என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க. இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க முடியுமா? பேசாதீங்க. நவநாதிக பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு குடிக்க வச்சிட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குவது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும் போது தவறு இல்லைன்னா ஆயிருக்கு. வாக்குக்கு காசு வாங்க கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கல? குடிக்கிறாங்க, யாரு குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல? எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. ஒரு செய்தியாளர் ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா திசைமானவர்கள் ஆவேசப்படாம உள்நோக்கத்தோட அறவழியில அதை சுட்டி காட்டணுங்கிற ஒரு கருத்து இருக்கு. சமீப காலமா நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஆவேசப்படுறீங்க, உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் வெளியிடுறீங்க, பொதுவான கருத்து இருக்கு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசப்படுறீங்கிறது. உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் அந்த வேலையை செய்யறேன். புரிது நினைக்கிறேன். உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்பு தான் என்னுடைய கோப உணர்ச்சி. கோபம் இல்லைன்னா நான் கோடம் பக்கத்துல படம் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல, நான் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன்ல. எத்தனை வழக்கு? 138 வழக்கு. எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு. இவ்வளவு அவமானம். எனக்கு கடை வச்சுட்டு கிடையாது, தொழில் செய்ய முடியாது, எல்லா பிரச்சனை. நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும், பேச முடியும். சீமான் இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாரு, இந்த இடத்துல எச்சிரிப்பிட்டாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு, இது வரைக்கும். இப்ப நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல? நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவு பண்ணுவான். எவ்வளவு நெருக்கடியில வாழ்றேன். ஏன் இந்த நெருக்கடி? இந்த மண்ணின் மக்களின் மீது இருக்க பேரன்பு. நீ மக்களுக்கான கேள்வி கேளு, மக்களுக்கு சொல்லு. நீ நல்ல கேள்வி கேளு. நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ பைத்தியக்கார போய் மாதிரி கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் அறிவாளி மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும். அது சொல்லணும்ல. அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம். அந்த கோபம் என் மக்களின் மீது இருக்க பேரன்பு. அதனாலதான் நாங்க பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இனத்தின் மக்கள். வேற ஏதாவது 26ல விஜயோட கூட்டணி போகல, இல்ல உங்க தலைமையில கூட்டணி? நான் தனிச்சு போட்டியில திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்கதான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, நான் இவரோட போறேன், அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரலா அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்லை. நான் பிரபாகரன் மகன். என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும், பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு இவரோட சேர்ந்தா பண்ணலாம், அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க. அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க. நான் இருந்தவருங்க. ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சுதான் கூட்டணி இல்லாம